தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன். கிண்டியில் உள்ள ஐடிசி கிராண்ட்சோலா ஹோட்டலில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் தொடங்கிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதலாவதாக பேசினார். அவர் பேசியதைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாக தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பது குறித்து விளக்கினார். தற்போது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், முதலமைச்சர் பேசியதையும் அதைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வாயிலாக விளக்கம் அளித்தார். என்னென்ன பாதிப்புகள் அப்படின்னு அதோட சாராம்சம் என்னன்னு குறிப்பிட முடியுமா? பிரியதர்ஷினி, நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக கூட்டு நடவடிக்கை குழுவுடைய முதல் கூட்டம் சரியாக காலை 10:30 மணி அளவில் தொடங்கியது. தற்போது நடைபெற்று வருகிறது. நீங்க கேட்டதுபடி முதலாவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்கள், குறிப்பாக இங்கு இன்றைய கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய மாநில சார்ந்த அந்த பிரதிநிதிகளிடம் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதில் இந்திய ஜனநாயகத்தையும் கூட்டாட்சியையும் காப்பதற்கான ஒரு முன்னெடுப்பாகத்தான் இந்த கூட்டு நடவடிக்கை குழு தற்போது ஏற்படுத்தப்பட்டதாகவும், தொகுதிகள் குறைந்தால் நிதி பெறுவதிலும் நமது மாநிலங்களுக்கு மிக பெரிய ஒரு சிரமம் ஏற்படும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கூட்டாட்சி தன்மைக்கு ஆபத்து வந்துள்ளதை உணர்ந்து தான் அனைவரும் இங்கு கூடியுள்ளதாகவும், சொந்த நாட்டிலேயே அதிகாரமற்றவராக இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைக்கப்பட்டால், அதாவது நியாயமான முறையில் அல்லாமல் மறுசீரமைப்பு மேற்கொண்டால் நிச்சயமாக சொந்த நாட்டிலேயே அதிகாரமற்றவர்களாக இந்த மறுவரை நம்மை மாற்றிவிடும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்திற்கு வந்த தலைவர்களுக்கு ஏற்கனவே வரவேற்று பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது தென் மாநிலங்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன, அதில் எவ்வளவு தொகுதிகள் குறைவதற்கான வாய்ப்புகள், இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொண்டால் எவ்வாறு நமதுக்கான பாதிப்பு ஏற்படும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டுதான் இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து ஒரு புறமும் அல்லது விகிதாசார அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய அந்த எண்ணிக்கையை உயர்த்தி அதன் பிறகு விகிதாசார அடிப்படையில் கொண்டு வரப்பட்டாலும் ஒவ்வொரு மாநிலங்களும் எவ்வாறு பாதிப்புகளை சந்திக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது விளக்கி வருவதாக கூறப்படுகிறது. மக்கள் தொகை அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற இடங்கள் மறுபகிர்வு செய்யப்பட்டால் தமிழ்நாடு 8 இடங்களை இழக்கும் என்பதை ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்துடைய மொத்த இடங்களின் எண்ணிக்கை விரிவாக்கப்பட்டால், ஒருவேளை விரிவாக்கம் செய்யப்பட்டால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய அந்த தொகுதி எண்ணிக்கை என்பது 12 இடங்களை, 22 தொகுதிகளில் 12 இடங்களை இழந்து 10 தொகுதிகள் மட்டும்தான் கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவிக்கிறது. இதுபோன்று ஒவ்வொரு மாநிலமும் எவ்வாறு தொகுதிகளை இழக்கும், ஒருவேளை இந்த நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்தி விகிதாசார அடிப்படையில் மேற்கொண்டால் அப்படியும் தென் மாநிலங்கள் எவ்வாறு அபாயத்தை சந்திக்கும் என்ற விஷயத்தை தான் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் விளக்கி வருவதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்கள், ஏற்கனவே 3 மாநில முதலமைச்சர் யார் யார் என்ற செய்தியை நாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அதே போல ஒவ்வொரு மாநிலத்தினுடைய சார்ந்த அரசியல் கட்சி பிரதிநிதிகள் யார் யார் என்பதையும் நாம் தொடர்ச்சியாக விரிவாக பார்த்திருக்கோம். அவர்களும் இன்றைய குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக முதலமைச்சர் பேசும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு பரிந்துரையை வைத்திருக்கிறார். அதாவது இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்த வரைக்கும் அதை மேற்கொள்ளுக்கு முன்பாக அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் ஒரு நிபுணர் குழுவை அமைக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை தற்போது இந்த கூட்டு நடவடிக்கை குழு வாயிலாக மத்திய அரசை வலியுறுத்தி இந்த பரிந்துரை மேற்கொள்ளப்பட்டது. மற்றொரு மிக முக்கியமான விஷயத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதாவது இந்த கூட்டு நடவடிக்கை குழு என்பது டீலிமிட்டேஷன், இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானதல்ல, நியாயமான முறையில் நிச்சயமாக இந்த மறுசீரமைப்பு மேற்கொண்டால் அதனை வரவேற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் விளக்கியிருக்கிறார். தற்போதுதான் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் முடிந்ததுக்கு பிறகு மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள், மாநில முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் பேசியிருக்கிறார்கள். நிச்சயமா முதலமைச்சர் பேசியதை தொடர்ந்து மற்ற மாநில முதலமைச்சர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்களோட நிலைப்பாடு என்ன, அவங்களோட பரிந்துரைகள் என்ன அப்படிங்கறத சொல்லிக் கொண்டு வருகிறார்கள்னு குறிப்பிட்டீங்க. பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டாலின். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன்.